கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்துல திமுக அரசு செய்த சாதனைகள் பல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. கடந்த 30 நாட்கள்ல மட்டும் 50க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் தான் நடந்திருக்கு. அதிலும் குறிப்பா 10 நாட்கள்ல மட்டுமே திமுக அரசோட அலட்சியத்தால 25 பெண் குழந்தைகளை சிதைச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே திமுக துணை போனதுதான் மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது. சட்டம் ஒழுங்கு தறிக்கெட்ட போதும், தமிழ்நாடு ரத்த வெள்ளத்துல மிதக்கும் போதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினின் விடியா அரசை விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் இதுதான். தமிழகம் எங்கும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை பரவவிட்டு பிஞ்சு குழந்தைகளின் வாழ்வையே சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. கடந்த 30 நாட்களில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள், அதிலும் குறிப்பாக கடந்த 10 நாட்களில் 25க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் சிதைக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஒக்கிலிப்பட்டியில் பாலியல் சீண்டலுக்கு ஆளான பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுக்க 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 9 வயது சிறுமிக்கு 72 வயது முதியவர் பாலியல் தொந்தரவு அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவிலியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மருத்துவர் இன்பசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே 2 வயது பெண் குழந்தை பாலியல் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு தறிகெட்டு தமிழகமே இரத்த கண்ணீர் வடிக்கும் வேளையிலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினையும் விடியா திமுக அரசையும் விரட்டி அடிப்போம்.